ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மேக்ஸி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டாப் போர்ஷன் ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் லைன் வந்து நான் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங்க்கு பாட்டம் பீஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீஸோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த வெயிஸ்ட் லைனையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நீங்கள் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் மேக்ஸி வந்து கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் லைனோட வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா தைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 தையல் வந்து கொடுத்துடுங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமல் இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த டாப் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக சென்டர் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து பாட்டம் பீஸ் வந்து கரெக்டாக சென்டர் பொசிஷன் பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைக்க முடியும். இப்போ நான் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் எது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது இது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் லைன் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த பாட்டம் பீஸை வந்து பார்த்தோன்னா இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சென்டர் போர்ஷன் எது அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த லைனிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வெயிஸ்ட் லைனை வந்து பார்த்திங்க நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட் டைப்பில் பாவாடை டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட் பண்ணோம். அந்த வெயிஸ்ட் லைன் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து சின்ன சர்க்கிள் மாதிரி ஒன்று கட் பண்ணியிருப்போம், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் லைனு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டும் டாப்பும் பாட்டமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக சென்டர் பொசிஷன் எது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு ஒரு அர்க்காத் வந்து கொடுத்துட்டு டாப்போட சென்டரும் பாட்டமோட சென்டர் பார்ட்டும் அந்த வெயிஸ்ட் லைனில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் வந்து அந்த லைனில் வச்சு நான் அட்டாச் பண்ணுறேன். ஏன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் வராமல் கரெக்டாக நமக்கு வந்து ஈக்குவலாக வரும். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் பொசிஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ஒரு ஆஃப் வந்து தையல் போட்டோம், திரும்ப எகைன் வந்து ஒரு சென்டர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு ஆஃப் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது டாப்பு பாட்டம் ரெண்டையுமே வந்து பார்த்தோன்னா அட்டாச் பண்ணியாச்சு. இனி நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவு, அதுக்கப்புறம் அந்த ஆம்ஹோல் லைனு, வெயிஸ்ட் லைனு கரெக்டாக அந்த வெயிஸ்ட் லைன் கரெக்டாக ஈக்குவலாக நமக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே இல்லாத மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அந்த வெயிஸ்ட் லைனுக்கு நான் மேலே போகவே இல்லை, கீழே அந்த பாட்டமோட அந்த ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் நம்ம வந்து தைச்சிருக்கோம் இல்லையா, அதில் இருந்து இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் நான் வந்து தைக்கிறேன். அதாவது ஃப்ரண்ட்டோட லைனிங்கும் பேக்கோட லைனிங்கும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃப்ரண்ட்டு டாப்போட ஃப்ரண்ட்டு பாட்டம் அட்டாச் பண்ணியாச்சு, பேக்கு டாப்போட பேக்கு பாட்டம் வந்து அட்டாச் பண்ணியாச்சு, மேலே நம்ம ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ ஓரளவுக்கு ஃபினிஷிங்க்கு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சைடு வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். சைடு நம்ம ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதே அந்த வெயிஸ்ட் லைனுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி, இங்கே பாருங்கள் இப்போ நல்லா கிளியராக தெரியுதா, அந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து நீங்கள் டச்சே பண்ணக்கூடாது, அதுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி லைனிங்கை மட்டும் ஃப்ரண்ட்டோட லைனிங்கும் பேக்கோட லைனிங் மட்டும் தைக்க போகிறீங்க. இதுக்கு இடையில வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடக்கூடாது. ஸோ அதனால் வந்து அதை நீட்டாக இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தையல் போடுங்க. ஸோ லைனிங்க்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தையல் போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தையல் இல்லைனா 3 தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த எட்ஜு வரைக்கும் நான் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டோம், இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் வந்து நம்ம லைனிங் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 2 தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் ஓவர்லாக் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து 2 தையல்னால் 3 தையல் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போட்டு எடுக்கணும்.
அப்போ தான் நமக்கு வந்து தையல் வந்து பிரியாமல் நீட்டாக வந்து இருக்கும். ஸோ இப்போது லைனிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு வந்து அடித்தாச்சு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் சைடு வந்து முடிச்சாச்சு. இனி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பாட்டம் பீஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனிங்கோட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை வந்து நம்ம மடித்து தையல் போடணும். இப்போது லைனிங் வந்து பார்த்தோன்னா சைடில் தையல் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா இந்த எட்ஜை வந்து மடித்து தையல் போடணும். ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குட்டியாக மடித்து தையல் போடுங்க. அது பிசுரெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெளியே வரக்கூடாது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் போட்டுக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனிங் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த பாட்டம்மை வந்து கீழே எட்ஜில் மடித்து தையல் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அந்த பிசுரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே தெரியக்கூடாது. கரெக்டாக வந்து இந்த எட்ஜை மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடுங்க. இதே மாதிரி இந்த ஃபுல் சர்க்கிளுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா லைனிங்க்கு அந்த எட்ஜ் வந்து மடித்து தையல் போட்டுக்கலாம். இனி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா லைனிங் ஃபேப்ரிக் வந்து பார்த்தோன்னா சைடில் வந்து மடித்து அடித்தோம் இல்லையா, அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக் இந்த லைனிங்கை வந்து இப்படி நீங்கள் மேலே தூக்கி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த ரெண்டுமே நம்ம வந்து இன்னும் சைடு அட்டாச் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ இதையுமே வந்து பாருங்கள் அந்த வெயிஸ்ட் லைனை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இந்த வெயிஸ்ட் லைனை நீங்கள் வந்து டச் பண்ணாமல் கரெக்டாக ஒரு கார்னரில் இருந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள், இந்த லைனிங் அப்படியே மேலே தூக்கி விட்டுருக்கேன். தூக்கிட்டு மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் சாரீ 2 ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு சுருக்கம்லாம் எதுவும் இல்லாமல் நீட்டாக அப்பப்போ எடுத்து விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம லைனிங்க்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி 2 தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக தையல் போட்டுகிட்டே வாங்க. இதை வந்து சைடு ஜாயின் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கீழே பாட்டம்க்கு. ஸோ சுருக்கம்லாம் உங்களுக்கு துணி வந்து உங்களுக்கு நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது. ஸோ அப்பப்போ கரெக்டாக நீங்கள் வந்து கீழே எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எட்ஜுக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு தையல் வந்து பார்த்தோன்னா போட்டு எடுத்துக்கலாம். இது போலவே வந்து பார்த்தோன்னா இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக் அதாவது சாரீ 2 பீஸும் வந்து பார்த்தோன்னா கீழே பாட்டமில் சைடு ஜாயின் வந்து பண்ணணும். இதே மாதிரி தான் வெயிஸ்ட் லைனை நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. மெயின் ஃபேப்ரிக்கை வந்து பார்த்தோன்னா நம்ம லைனிங் எப்படி சைடு அடித்தோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து சைடு ஜாயின் வந்து பண்ணிக்கணும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கு சைடு ஜாயின் வந்து பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி தான் வேஸ்ட் லைனை வந்து பார்த்தோன்னா எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இந்த லைனிங் அப்படி நீங்கள் மேலே தூக்கி விட்டுட்டு இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பீஸுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கீழே இருந்து அப்படியே தையல் வந்து போட ஆரம்பிக்கிறோம். இதுலேயும் அப்படியே தான் 2 தையல் வந்து கம்பல்சரியாக போட்டு எடுத்துக்கோங்க. எந்த சுருக்கமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளியராக சொல்லித்தரேன் அப்படின்னா இவ்வளோ பொறுமையாக சொல்லித்தரேன் அப்படின்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்குள்ளே வரும். ஸோ இது ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் இல்லையா. ஸோ ஒரு என்கரேஜ் இருந்தால் தான் ஸோ அடுத்த ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருங்க, ஆதரவு கொடுங்க. ஸோ ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தோன்னா 2வது தையல் வந்து நான் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே 2மே வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கும் சரி மெயின் ஃபேப்ரிக்கும் சரி சைடு ஜாயின் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கு பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா கீழே எட்ஜு மடித்து அடிக்கணும். நம்ம லைனிங்க்கு ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் மடித்து அடித்தோம்ல சேம் அதே மாதிரி தான்
மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கரெக்டாக 1 இன்ச் கூட தேவையில்லை, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக வந்து பார்த்தோன்னா மடிச்சு அடிங்க. அதுமாதிரி பிசுறு தெரியக்கூடாது. ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கீழே இந்த எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்க்கிளுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா மடிச்சு அடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். பொறுமையாக பண்ணுங்கள். அவசரமாக பண்ணணும், சீக்கிரமாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீட்னஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து கிளியராக பொறுமையாக உட்காந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மடித்து தையல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ கம்பல்சரி கண்டிப்பாக டைம் எடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிங்க அப்படின்னாவே நமக்கு வந்து ஈக்குவலாக அழகாக சுருண்டு வரும் நமக்கு. ஸோ இது மாதிரி ஃபுல் சாரிக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் சர்க்கிள் எல்லாவுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி எட்ஜு வந்து மெயின் ஃபேப்ரிக்கு மடித்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, கீழே லைனிங் முடிச்சாச்சு, மெயின் ஃபேப்ரிக்கு பாட்டம் அடித்தாச்சு, சைடும் அடித்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, சைடு மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப்புக்கு வந்து சைடு ஃபினிஷிங் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக பின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்லீவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சு பின் பண்ணிக்கணும். ஸோ எந்த சுருக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது. நீட்டாக நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சரியான அளவுகளை வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ணலாம். இது வந்து சென்டர்லேருந்து வந்து பார்த்தோன்னா இவங்களோட பாடி சுற்றளவு ஒரு சைடு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சென்டர்லேருந்து இவங்களுக்கு மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகணும், 10 இன்ச்சஸ் வரணும். அதே மாதிரி ஆம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா லூஸாகவே கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி. ஸோ நான் 8.5 வந்து மார்க் பண்ணுறேன். அந்த 8.5ங்கிற இடத்துல வந்து ஒரு அர்க்காத் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நான் திரும்பவும் வச்சு உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பாருங்கள். இவங்களோட ஸ்லீவோட ஒன் சைடு ஆஃப் வந்து பார்த்தோன்னா ரவுண்டு என்ன மெஷர்மெண்ட்னா 8.5 வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இவங்களுக்கு சென்டர் நெக் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் இருந்து எப்பவுமே நீங்கள் வந்து டோட்டல் ஆம் ஹோல் ரவுண்ட் அந்த செஸ்ட் ரவுண்டுக்கிட்ட நீங்கள் மார்க் பண்ணுவீங்கள்ல, அது வந்து ஸ்டிச்சஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தோன்னா சென்டர்லேருந்து ஒன் சைடு நான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக 10 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அப்போது இன்னொரு டோட்டலாக இவங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தோன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அளந்து பார்க்கும்போது 20 இன்ச்சஸ் நமக்கு வந்து வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்மெண்ட் முடிச்சதுக்கப்புறமா இந்த ஆம் ஹோல் ரவுண்ட்லேருந்து இந்த ஆம் ஹோல் எண்டு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கு 20 பேக்குக்கு 20 வந்து நமக்கு வரணும். ஈஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து தான். அதே மாதிரி வெயிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நம்ம வந்து வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அர்க்காத் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் இருந்து 9 இன்ச் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். அப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்தோன்னா இன்னொரு ஆஃப் வந்து 18. அப்போது இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வெயிஸ்ட் லைன் வந்து பார்த்தோன்னா 18 இன்ச்சஸ், பேக்கில் வெயிஸ்ட் லைன் வந்து 18 இன்ச்சஸ் வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மார்க்கிங் எல்லாம் வந்து நம்ம முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் வந்து இவங்களுக்கு எலாஸ்டிக் வச்சு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சென்டரில் வந்து அந்த கேதர் மாதிரி எலாஸ்டிக் வரணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ இவங்களோட ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் வந்து பார்த்தோன்னா 5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போட ஆரம்பிக்கலாம். உங்களோட கஸ்டமர் என்ன அளவு கொடுக்குறாங்க, ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட் அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களுக்கு எடுத்தாலும் அதே தான். இவங்க வந்து எலாஸ்டிக் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுற சொல்கிறதுனால நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து தான் நம்ம எலாஸ்டிக் கொடுக்கும்போது சுருங்கும். ஸோ அதனால் நீங்கள் அளவு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக தான் எடுக்கணும் எலாஸ்டிக் கொடுக்குறதா இருந்தால். ஓகேவா? ஸோ இப்போது அந்த ஸ்லீவ் ஓப்பன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் தையல் கொடுக்க. கரெக்டாக எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க. நீங்கள் ஃபேப்ரிக் கார்மெண்ட் வந்து டோட்டல் வெயிட்டாக இருக்கிறனால கீழே நமக்கு இறங்கும். ஸோ அதனால் வந்து இழுத்துடும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக நல்லா உங்களோட மடி மேலே எடுத்து வச்சுட்டு ஃபேப்ரிக் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த சுருக்கமும் இருக்கக்கூடாது. ஸோ இதே மாதிரி கரெக்டாக தையல் போட்டுகிட்டே வாங்க.
தையல் போட்டுட்டு நீங்கள் இப்போ எங்கே கொண்டுட்டு வரணும்னா இவங்கள ஸ்லீவ் லைன் வந்து இவங்கள ஆஃப் மார்க் பண்ணியிருந்தோன்னா 8.5 வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஷோல்டர்லேருந்து. ஸோ கரெக்டாக அந்த அர்க்காது கொடுத்துருக்கோம் லைன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த மார்க் பண்ணிக்க தெரியுதா, அந்த லைனுக்கு வந்து டச் ஆகணும். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டுட்டு வாங்க. இது வந்து காட்டனாக உங்களுக்கு ஸ்கேல் வச்சு அழகாக கோடு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கொண்டு வரலாம். இது வந்து சாரீ கிளாத்து. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்கேல் வச்செல்லாம் போட முடியாது. ஒரு குத்து மதிப்பாக தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு கொண்டு வரணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஆம்ஹோல் லைனுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது இதிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த வேஸ்ட் லைன் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து கரெக்டாக ஒரு சின்ன கர்வ் மாதிரி கொண்டுட்டு வரணும். பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கொண்டுட்டு வாங்க. கரெக்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனுக்கு நான் வந்து வரேன். ஸோ இந்த இடம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா கவனிக்க வேண்டிய இடம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த ஆம்ஹோல்லேருந்து வெயிஸ்ட் லைனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வரோம். கரெக்டாக கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீ ஏன் ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கணும். அந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து நமக்கு அந்த ஷேப் கொடுத்தாதான் டாப்பும் பாட்டமும் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லைனிங்கை வந்து லைட்டாக அப்படி தூக்கிட்டு நீங்கள் வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து உள்ளே வந்து பார்த்தோன்னா சுருக்கம்லாம் எது இல்லாமல் நீங்கள் கைவிட்டு எடுத்து விடணும். ஓகேங்களா. லைன் ஃபேப்ரிக்குள்ளே மெயின் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து எந்த சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து நீங்கள் அந்த சுருக்கம் இல்லாமல் அந்த மெயின் ஃபேப்ரிக்கோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே அந்த லைனிங்கோட டச் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா தான் எந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஃபினிஷ் பண்ணலாம் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் தைச்சு போட்டதுக்கப்புறம் அந்த சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு தூக்கி. ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் உள்ளே வந்து இந்த இடத்துல எந்த சுருக்கம் இல்லாமல் அப்படியே வந்து பார்த்தா அந்த வெயிஸ்ட் லைன்லேருந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். ஸோ சைடில் வந்து அந்த கர்வ் மாதிரி வந்து டக்குன்னு உடனே கட் ஆகிடணும். கீழே எண்டு வரைக்கெல்லாம் வரக்கூடாது. ஓகேவா. ஸோ இப்போ பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் இன்னொரு பக்கம் நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ இப்போ பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த த்ரெட்டெல்லாம் ஆக்சஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கோம், வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம், அது மாதிரி ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் இருந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். பொறுமையாக தையல் போட்டுகிட்டே வாங்க. இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ஸ்லீவ் ஓப்பன் ரவுண்ட்லேருந்து ஆம்ஹோல் அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்செல்லாம் போட முடியாது. ஓரளவுக்கு நீங்கள் குத்து மதிப்பாக தான் ஸ்ட்ரெயிட்டாக தையலை வந்து கொண்டுட்டு வரணும். சப்போஸ் நீங்கள் போட்டு பார்த்ததுக்கப்புறமா வந்து ஏதாவது டைட்டாக இருக்குது, எதாவது இடத்துல பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தள்ளி போட்டுக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாரீ கிளாத்தில் வந்து நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கும்போது நீங்கள் ஸ்கேல் வச்செல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்ருக்க முடியாது. ஸோ ஏன்னா அந்த ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அந்த நம்ம அர்க்காத் வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லீவ் ஆம்ஹோல் ரவுண்டும் பாடி மெஷர்மெண்ட்டும் மேட்ச் ஆகிற பாயிண்ட்டு கரெக்டாக அந்த ஆம்ஹோல் லைனில் வந்துடுங்க. வந்துட்டு கரெக்டாக ஒரு ஷேப் வந்து நம்ம கொடுக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஷேப் கொடுத்து அந்த வெயிஸ்ட் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடணும். இப்போது நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆம்ஹோல் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு நீங்கள் அளந்து பார்க்கும்போது இவங்களோடக்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 40, ஐ மீன் ஒரு சைடு வந்து 20 இன்ச்சஸ் நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக போடக்குள்ள பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வெயிஸ்ட் லைனையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இவங்களுக்கு வெயிஸ்ட் லைன் நான் சொல்லியிருந்தேன், ஃப்ரண்ட்டில் வந்து 18, பேக்கில் வந்து 18 இன்ச்சஸ். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த வெயிஸ்ட் லைன் கிட்ட வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லைனிங்க்கு உள்ளே வந்து பார்த்தா மெயின் ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து நீட்டாக வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அந்த கர்வ் மாதிரி கொடுத்து எடுத்திங்கன்னா
பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். மேக்ஸி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை நீங்களே வீட்டில் அழகாக தைச்சி உங்களுக்கு போடலாம். கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தைச்சி கொடுக்கலாம். ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு வரும். ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைச்சி வீட்டில் வந்து எனக்கு அத்தனை பேரும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க கம்பல்சரி எனக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த சைடு வந்து நம்ம லைட்டாக நம்ம கொடுக்குறதா ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து எக்ஸஸாக 2 தையல் 3 தையல் போடுறது எல்லாமே போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ நான் நினைக்கவே இல்லைங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதோட ஃபினிஷிங். அது மாதிரி நெக்குக்கு வந்து இப்போ டசலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 4 கொஞ்சம் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு நாட்லேயும் 4 பீசஸ் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து போட்டாங்க அப்படின்னா சாரீலேருந்து பண்ணாங்கன்னு நம்பவே முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.